நம்ம செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட்டுடைய டே 8 டாபிக் ஃபெயிலியர் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன். நிறையா மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துருக்கேன், நிறையா செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோவும் பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியுது, நான் மாறினாதான் என் வாழ்க்கை மாறும்னு. நான் ஏதாவது செய்ய ஸ்டார்ட் பண்ணுன்றது எனக்கு புரியுது, ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இது எதுக்குமே நீ முயற்சி பண்ணியிருக்க மாட்ட. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் உன் எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை உனக்கு இல்லாதனால தான். நீ போய் சேரக்கூடிய இடம்ன்றது நீ எந்த விஷயத்து மேலே ஆசை வச்சிருக்குன்றது கிடையாது, நீ எந்த பாதையை சூஸ் பண்ணி போயிட்டுருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதாவது உன்னுடைய சிந்தனையை விட உன்னுடைய செயலுக்கு தான் வலிமை ரொம்ப ஜாஸ்தி. நீ சும்மா அதுவாகணும் இதுவாகணும்னு ஆசைப்பட்டா அது பத்தாது. நீ கண்டிப்பாக முதல் அடி எடுத்து வச்சு தான் ஆகணும். நீ எடுத்து வைக்கிற அடி எவ்வளோ சின்னதாக வேணால் இருக்கலாம். நீ காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்க நினைக்கிறதா இருக்கலாம், காலையில் எழுந்து படிக்கிறதா இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம். நீ எடுத்து வைக்கிற முதல் அடி எவ்வளோ சின்னதாக வேணால் இருக்கலாம். ஆனால் நீ எடுத்து வைக்கிற ஒரு சின்ன அடியும் அடுத்த அடிக்கான வெற்றி பாதைக்கு கொண்டு சேர்ற வழியாக தான் இருக்கணும். அது கடைசியில் மிகப்பெரிய அடையாளமாக உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் அடி எடுத்து வைக்காமல் உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா நீ யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் உன்னை கீழே தள்ளிட்டு இந்த உலகத்தில் இருக்கவனும் உன்னை சுற்றி இருக்கவனும் உன்னை ஏறி மிதித்து தாண்டி ஓடிட்டே இருப்பான். நீ அவங்களையும் தாண்டி ஓடணும். அதுக்காக உன் வாழ்க்கையில் நீ ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும். அது உன் தூக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த உலகமே தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நீ எழுந்து ஓட ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நீ ஓட ஆரம்பிக்கணும். ஏன்னா உன் கூட போட்டி போட்டுட்ருக்கிற மக்களில் 99% மக்கள் அவங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காம போயிட்டுருக்க பாதையில் நின்று யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போயிட்டுருக்க பாதையில் குறுக்க வர ஏதோ ஒரு பாதையில் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு முட்டு பாதம் கூட தெரியாமல் பாதை மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீயும் அவங்க கூட அந்த குறுக்கு பாதையில் போய் வழி இல்லாமல் நின்றுட்டு யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு பதிலாக நீ எந்த பாதையில் ஓடிட்டுருக்கியோ அந்த பாதையை நம்பு. அந்த பாதை தான் உன் வாழ்க்கையோட முதல் படிக்கான ஆரம்பமே. நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. நானும் முதல் படி எடுத்து வச்சு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஒழுங்காக மார்க் வாங்கலை, பிஸ்னஸ்லேயும் லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கான பதில் ஃபெயிலியர் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். வெற்றிக்கு முதல் படி தோல்வி. நீ முதல் படியில் தோற்றா மட்டும்தான் வாழ்க்கையில் எப்படி அடுத்தடுத்த படிகளை கால் பதிச்சு முன்னேற முடியும்னு உனக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். நீ ஒரு வாட்டி தோக்குறியா கவலைப்படாத, மீண்டும் மீண்டும் தோக்குறியா கவலைப்படாத, எத்தனை வாட்டி தோத்தாலும் கவலைப்படாத. நீ தோக்கிற ஒரு வாட்டியும் அதை கீழே போட்டு வெற்றிக்கான படியாக அதை மாற்று. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணு. கண்டிப்பாக அடுத்தடுத்த படியில் உன் பாதத்தை பதிச்சு உன் வெற்றிக்கான இலக்கை நீ அடைவ. அடுத்த செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட் வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லையில்லா கனவு சேனல். இது உங்கள் சாய்ஸ். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க.